ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடுப்பி ஸ்டைலில் நம்ம பீனட் சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி செய்யறது சுலபம், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அந்த சுவையான உடுப்பி ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1-2 டீஸ்பூன் போதும். அடுத்தது இதில் நம்ம 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடலை ஒரு 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும். கடலை ஓவராக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 போல புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 3-4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே உங்களுக்கு புளி சேர்க்கணுன்னா வதக்கும் போதே ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாறிடுச்சு. இதுலேயே நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி போல் மல்லி இலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து சட்னி அரைச்சிடலாம். அரைக்கும் போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். நம்ம இப்போ சட்னியை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான உடுப்பி ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சட்னியாகவும் நம்ம அரைச்சி சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.